அலோபேசியா தமிழ்ல பூச்சி வெட்டு புழு வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது பூச்சினாலேயோ புழுனாலேயோ வரது இல்லைங்க, வைரஸ்னாலேயோ பாக்டீரியாலோ வரது இல்லைங்க, இன்ஃபெக்ஷனாலேயோ ஃபங்கஸ்னாலேயோ வரது இல்லை. இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக வேலை செஞ்சு ஏர் ஃபாலிகல்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி நம்மள வளர்க்க முடியாக்கிடுது. இது 4 விதமா பிரிக்கலாம். அலோபேசியா ஏரியேட்டா, ரவுண்ட் ரவுண்டா காயினா அங்கங்க முடியலாம இருக்கும். செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா அலோபேசியா டோட்டாலிஸ், தலை ஃபுல்லா ஏர் ஃபாலிகல்ஸ் காலியே வலிக்கிடுவாங்க. தேர்ட் டைப் பாத்தீங்கன்னா அலோபேசியா பார்பரே, தாடி மீசையில மட்டும் ரவுண்ட் ரவுண்டா அங்கங்க முடியிருக்காது. லாஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா அலோபேசியா யூனிவர்சாலிஸ், இதுல ஒரு பொட்டு முடிய இருக்காது, எந்த இடத்துலயும் இருக்காது. மீசை, தாடி, கண்ணிமை, ஐலாஷ், ஐப்ரோ, தலை ஃபுல்லாவே காலியாயிடும். இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைய வருடி கொடுக்குற உறவு, அந்த உறவுல இருந்து பிரிய போறோம் அப்படிங்கிற ஒரு தருணத்துல இந்த பிரச்சனை வரும். நீங்க ரைட் ஹேண்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மாவை பிரிய போறீங்க அப்படின்னு சிச்சுவேஷன் வரும்போது உங்க லெஃப்ட் சைட் ஸ்கேல்ப்ல இந்த பிரச்சனை வரும். உங்க லைஃப் பார்ட்னர் பிரிய போறீங்கன்ற தருணத்துல ரைட் சைட் ஸ்கேல்ப்ல இந்த பிரச்சனை வரும். ஹோமியோபதியில ரொம்ப அருமையான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு. அலோபேசியா யூனிவர்சலா இருந்தாலும் சரி, டோட்டாலிஸா இருந்தாலும் சரி, ஏரியேட்டா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா சரி பண்ணலாம். இந்த பிக்சர்ஸ் தாங்க ப்ரூஃப். தேங்க்யூ.